கல்கத்தால ஒரு கிராமத்துல தண்ணி வசதி வேணும்னா அதை தீர்க்கிற இடத்துல, கோரிக்கை வைக்கிற இடத்துல மம்தா பானர்ஜி தான் இருக்கணும். மம்தா பானர்ஜிக்கு தான் கோரிக்கை வைக்கணும். அவங்க கையில தான் அந்த அதிகாரம் இருக்கணும். ஆனால் இந்த டெல்லிங்கிற அமைப்பு உருவானது, இந்த இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் பெரியார் அதைத்தான் சொல்லுவாரு. வெள்ளைக்காரன் போனதுக்கு அப்புறம் இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, மாநிலங்களினுடைய உரிமைகளை எல்லாம் வரிங்கிற பேர்லையும் எல்லா விதத்திலையும் புடுங்கிறது. அதை தான் அவங்க செய்யறாங்க. வரின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு, அதாவது டெல்லிக்கு கொடுக்குற வரி வந்து அதிகமாக இருக்கும், தமிழ்நாட்டுக்கு வராது. தமிழ்நாடு மீன்ஸ் எல்லா மாநிலங்களுக்கும். இதைத்தான் இன்னைக்கு செஸ் ஜிஎஸ்டி வரி பண்றாங்க. ஆனால் 1948 பெரியார் சொன்னார், வரிங்கிற பேர்ல உன்னைய வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான் அப்படின்னு. அப்புறம் எல்லா அதிகாரத்தையும் அவன் வச்சுக்கிறான். இதை தான் பெரியார் கேட்டார். அதுக்கப்புறம் தான் அண்ணா வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது 1962 இந்த மாநில சுயாட்சினா என்ன அப்படிங்கிறத பாராளுமன்றத்தில் விலக்கி பேசுகிறார். என்ன பிரச்சனை, அது என்ன மாநில சுயாட்சி? மாநில சுயாட்சின்னு சொன்ன உடனே டெல்லியில இருக்கிறவங்க என்ன சொல்லிடுவாங்க, இவர்கள் பிரிவினைவாதம் பேசுறாங்க, ஐயோ தனிநாடு கேட்குறாங்க.